இந்தியாவிலேயே முதல் முறையாக டிசைன் திங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காலேஜ் போவோம். எந்த காலேஜும் இல்லை, நம்ம கல்லூரியில் தான் முதல் முறையாக இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் டைம் ஆரம்பிச்சோம். சரியா, அது வருடமாக போயிட்டு இருக்கு. சரிங்களா, அந்த டிசைன் திங்கிங்ல பார்த்தீங்க அப்படின்னா அந்த பைப்லன்னு வச்சிருக்கோம். சரிங்களா, நீங்க கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம். அது என்ன தெரியுமா? தெரிய சொல்லுங்க. பைப்லர் சவுண்டா சொல்லுங்க. சிஎல்பி வெரி குட், சூப்பர். சிஎஃப்சி, ஐஐபிசி, எஸ்ஆர்ஐ, எஸ், ஓகே, சூப்பர். 5 பிளஸ் சொல்லுங்க, கிளாப் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு 5 பிளஸ் தெரியும். சரியா, இப்போ ஒவ்வொரு பிளருக்கும் ஒவ்வொரு ஆக்டிவிட்டி இருக்கு. ஒவ்வொரு பிளருக்கும் ஒவ்வொரு ஆக்டிவிட்டி இருக்கு. அது பெரிய டாபிக். இன்னைக்கு நம்ம பேச போற ஒரு டாபிக் எஸ்ஆர்ஐ. அந்த எஸ்ஆர்ஐல ஒரு நோக்கம் என்ன? நம்ம ஏன் எஸ்ஆர்ஐ வந்து பார்க்கணும்னா சோசியல் ஆக்டிவிட்டி நிறைய பண்ணுவோம். சோசியல் ஆக்டிவிட்டி அதெல்லாம் நமக்கு வந்து நமக்கு என்ன தேவைன்னா நம்ம வந்து படிக்கிறது மட்டும் இல்லாம நம்முடைய தனித்திறமையும் சமூகத்துக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறத நம்ம வெளிப்படுத்துறதா எஸ்ஆர்ஐ. சரிங்களா, அப்ப நம்ம நீங்க உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்களே என்ன பண்ணி சோசியல் ஆக்டிவிட்டி விட்டீங்க. சரிங்களா, அதுதான் சோசியல் ஆக்டிவிட்டி உங்களுக்கு தெரியுமா தெரியல, கண்டிப்பா டெய்லி பண்ணிக்கிறீங்க. ஒரு எக்ஸாம் சொல்றேன், இப்போ ரோட்ல ஒரு பாடி விழுந்தாங்க. சரிங்களா, இப்போ நம்ம என்ன வெளியே போகணுமா? இல்ல, என்ன பண்ணுவோம்? போய் தூக்குவோம். சரியா, அந்த பாடி நமக்கு யாருமே தெரியாது, அவனுக்கு நமக்கு உறவு இருக்காது. ஆனா அவன் தூக்கி அவனை எடுத்து அவன் தண்ணி கொடுத்து அவன் பத்திரமா அனுப்பிக்க முடியா? இது ஒரு விதமான சோசியல் ஆக்டிவிட்டி. நமக்கு தெரியாமலே நம்ம அன்னிசையா செய்ய சோசியல் ஆக்டிவிட்டி. சரியா, சரி, இது இல்லாம நம்ம எப்படி நம்ம சோசியல் ஆக்டிவிட்டி யூஸ் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா நம்ம பொருளாதார நிலையை எடுக்கணும். அதுதான் இன்றைய பொருளாதார நிலை. இன்றைய நம்ம வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ வந்து நம்ம வந்து ஒரு போர் காலத்தில் இருக்கோம். சரிங்களா, நம்ம வந்து பாகிஸ்தான் வந்து நம்ம மேலே பார்க்கறாங்க, நம்ம வந்து பாகிஸ்தான் மேலே பார்க்கறோம். சரியா, ரெண்டுமே தாக்கிடும். சரி, இதை பாதிக்கப்பட முடியாது யாரு? நீங்க தாக்கம் சொல்லலாம். யார் பாதிக்கப்படுறா? நம்ம தான். அது நம்ம விஷயம் எப்போது மக்கள் பாதிக்கப்படுறாங்க. இறக்குறதுல இருந்து பாதிக்கப்படுறது யார் சொல்லலாம்? பொதுமக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. அங்க இறந்தாலும் பொதுமக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க, இங்க இருந்தாலும் ஒரு பக்கம். ஆனா எந்த பக்கம் தாக்குறதுக்கு மிகப்பெரிய குற்றம் தான். அது எந்த மாற்றம் இல்லை. அந்த வழியில தன்னாட்ட காப்பாற்றி சண்டை போடுற மாதிரி சூழல் ஏற்படுது. ஆனாலும் வழி இல்லாம சாப்பிடுறது பொதுமக்கள் தான் இருக்கு. ஒரு பக்கம் சாகுறாங்க வச்சுக்கலாம், இன்னொரு பக்கம் இந்த போர் முடியும் வச்சுக்கோங்களேன். இந்த போர் முடிஞ்சோடனே நம்முடைய பொருளாதார நிலை மேலோக்கி போகுமா இறங்கி போகணும் பார்த்தோம்னா பயங்கரமா சீர்குலைஞ்சிருக்கும். சரி, நம்மளால பார்க்க முடியாது. பொருளாதார நிலை வந்துச்சு அப்படின்னா ஆனால் பொருள் வாங்க முடியாது, விலைக்கு அதிகம் வரும். இது எல்லாமே நம்ம திறமை வரும். அவங்களோட வாசிக்கக்கூடிய மக்கள் தேவையா அவங்க தலையில தான் உட்காரு. அப்ப நம்ம அது என்ன பண்ணணும், அதை எப்படி சரி பண்றது, இதான் நம்ம பார்க்கணும். அப்படிங்களா, இன்னைக்கு என்னன்னா இந்த பொருளாதார நிலையை நம்ம எப்படி வந்து சோசியல் ஆக்டிவிட்டி மூலமா அதை நம்ம சரி பண்ணலாம் அப்படிங்கிறதா நம்ம இன்றைய. சரிங்களா, என்ன பண்ணலாம், அது நம்ம வழியில பண்ணலாம். சும்மா சொல்றாங்க உங்களுக்கு தெரிஞ்சு தரணும் சொல்ல நான் சொல்றேன், உங்களுக்கு தெரிஞ்சு தரணுமா நீங்க சொல்லலாம். சரி, அப்போ ஒரு போர் முடிச்சு அப்படின்னா ஒரு பொருளாதாரம் கிடையாது, ஹாஸ்பிட்டல் போக முடியாது, வேலையை பார்க்க முடியாது, படிக்க முடியாது, எல்லாமே சேர்ந்து இல்லையா? ஒரு பையன் நல்லா இருக்கா நம்ம படிக்கணும்னா அது காரணம் பொருளாதார நிலை போயிடும். இப்போ நீ நான் ஒரு எம்பிபிஎஸ் படிக்கிறேன் அப்படின்னா அது காசு இருக்காது, அதுக்கு காரணம் இந்த போராட முடியும் இல்லையா? அப்போ ஒவ்வொன்றும் பாதிக்கப்படுது. அப்போ இதை எப்படி நம்ம சரி பண்ணணும், ஏன் அது போர் வரணும், இதை எப்படி நம்ம முன்கூட்டியே நம்ம சரி பண்ணலாம்? இது ஒரு விதமான சோசியல் ஆக்டிவிட்டி தான். சரியா, அது என்னன்னா ஒரு தப்பு நடக்கிறதுக்குமே தப்பை தடுத்து நிறுத்தலாம் இல்லையா? ஏன் நம்ம பண்ணக்கூடாது, எப்படி பண்ணலாம், ஏதாவது சொல்றாங்க. சரி, இந்த போர் வரதுக்கு காரணம் நமக்கு தெரியல. அதாவது ஒரு தீவிரவாதிகள் என்ன பண்றாங்கன்னா ஒரு பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்துறாங்க. சரிங்களா, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், அந்த செய்தி உங்களுக்கு தெரியல. தாக்குதல் நடத்துறாங்க. அப்ப தாக்குதல் நடத்துல யார் இறந்து போறாங்க? பொதுமக்கள் இறந்து போறாங்க. அதை பார்த்துட்டு நம்ம சும்மா இருக்க முடியாது. சரியா, இறந்து யாரு? நம்ம நாட்டு மக்கள் இறந்துட்டாங்க. அப்ப அதுக்கு ஒரு பதிலடி தரணும். ஓகேவா, அதுக்கு திரும்ப இந்த தாக்குறாங்க. இப்போ இந்த தாக்குதல் யார் இறந்து போறாங்க? பொதுமக்கள் இறந்து போறாங்க. அப்ப பாதிக்கப்படுறது யாரு? பொதுமக்கள் பாதிக்கிறாங்க. அப்ப இது முன்னாடி நம்ம தடுத்துக்கலாம் இல்லையா? அப்போ தடுத்துக்கிறதுனா அப்போ இரு நாடுகளும் உட்கார்ந்து பொருளாதார நிலையை சரிப்படுத்திட்டு சமாதானம் போய் அதை சீர்படுத்துது. அதாவது தீவிரவாதிகளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாம தீவிரவாதிகளை பிடிச்சிருக்கணும் இல்லை வாங்கிக்கணும். ஓகேவா, அவங்க அழைச்சிட்டோம்னா இந்த போர் வராது. அதாவது ஒரு நாட்டுக்கு இந்த நாட்டுக்கு நான் தெரியுமா நீ புரியுமா அழைச்சி பிடிச்சி அவங்க தான் செய்வாங்க. ஆனால் என்னன்னா அதை பாதிக்கப்படுறது மக்களாக இருக்கிறதுனால அதை என்னது அந்த பொருளாதார நிலையை வந்து சரிப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்து இங்கே வந்து நம்ம நாட்டில் வந்து தண்ணி தரமாகணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ தண்ணி தரவை யார் போடுவாங்க? அந்த 30 கோடி மக்கள் இருக்காங்க. அந்த 30 கோடி மக்கள் பாதிக்கப்படுவாங்க இல்லையா? அதே மாதிரி அங்கிருந்து இங்கே ஏதாவது வரும்பொழுது அதை வந்து சரி பண்ணணும்னா பாதிக்கப்படுவாங்க இல்லையா? அப்ப பாதிக்கப்படுறது பொதுவாகவே மக்களாக தான் இருக்கிறாங்க. அப்ப மக்கள் பாதிக்கப்படும் பொழுது அது கண்டிப்பாக நம்ம ஒரு சோசியல் ஆக்டிவிட்டியை எடுத்துக்கிட்டு அதை சரி பண்ண மாதிரி
சரியா? அதனாலதான் சொல்றேன் உங்கள்கிட்டையும் நீங்க கண்டிப்பாக அரசியல் தெரிஞ்சுக்கணும். சரியா? அரசியல் தெரிஞ்சுட்டு அந்த அரசியல் சாதகமா போயிட்டு இன்றைய இன்றைய இருக்கிற சூழலை வச்சு புரிஞ்சுக்கிட்டு அந்த பொருளாதாரத்தை செயல்படுத்தணும். நம்ம இந்தியாவில தான் இந்த பொருளாதார பொருள் அதிகமாக இருக்காங்க. சரிங்களா? அவங்க நினைச்சாங்கன்னா என்ன பண்ணலாம், மேலோங்கி கொண்டு வரலாம், அதை செயல்படுத்தலாம். அப்ப மேலோங்கி செயல்படுத்தினா நீங்களும் ஒரு பொருளாதார நிறுவனம் ஆகலாம். ஓகேவா? நீங்க எல்லாருமே ஆக முடியும், ஆகலாம். ஆகிறதுக்கு வழிபடுங்க. நன்றி.